நாகப்பட்டினத்தில் ஒரே நாளில் இருவேறு இடங்களில் ஆண் மற்றும் பெண் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இரட்டை கொலை சம்பவங்களில் தொடர்புடைய குற்றவாளிகள் சிக்குவார்களா? நாகப்பட்டினம் ரயில்வே குட்செட் பகுதியில் 40 வயது மதிக்கத்தக்க ஒருவர் சடலமாக கிடந்தார். அதை பார்த்து அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் நகர காவல் நிலைய போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். இதையடுத்து டிஎஸ்பி ராமச்சந்திரமூர்த்தி தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர் நாகப்பட்டினம் அக்கரைப்பேட்டையைச் சேர்ந்த அருண்குமார் என்பது தெரிய வந்தது. இவர் கேரளாவில் தங்கி மீன்பிடி தொழில் ஈடுபட்டு வந்தார். அண்மையில் தனது தாயார் இறந்ததால் சொந்த ஊருக்கு வந்துள்ளார். மேலும் மீன்பிடி தடைகாலம் என்பதால் நாகப்பட்டினத்தில் இருந்துள்ளார். இந்த நிலையில் அவர் அடித்து கொலை செய்தது யார் என்று போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுபோதையில் ஏற்பட்ட தகராறில் கொலை செய்யப்பட்டாரா அல்லது முன்விரோதம் ஏதும் காரணமா என போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். இதனிடையே நாகப்பட்டினம் அரசு மருத்துவமனை வளாகத்தில் 35 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் தலையில் படுகாயமடைந்த நிலையில் சடலமாக கிடந்துள்ளார். முதலில் மர்ம மரணம் என கருதப்பட்ட வழக்கில் போலீசார் நடத்திய விசாரணையில் முக்கிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. உயிரிழந்தவர் கீழ்வேளூர் பகுதியைச் சேர்ந்த சித்ரா என்ற கவிதா என்பது தெரிய வந்தது. இவர் திருமணமாகி கடந்த 10 ஆண்டுகளாக கணவரை பிரிந்து வாழ்ந்து வந்துள்ளார். ஆதரவற்ற நிலையில் நாகை நாகூர் பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் தங்கியுள்ளார். இவருடன் ஏற்பட்ட ஏதோ வாக்குவாதத்தில் சிலர் கல்லால் தாக்கி கொலை செய்துள்ளனர். டாஸ்மாக் கடை அருகே கொலை செய்யப்பட்டு உடலை இங்கு வீசிச் சென்றிருக்கலாம் எனவும் கூறப்படுகிறது. எனவே கவிதாவை கொலை செய்தது யார், எதற்காக கொலை செய்தனர் என்பது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாகப்பட்டினத்தில் ஒரே நாளில் இருவேறு இடங்களில் ஆண் மற்றும் இளம்பெண் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது.